தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இறை இறக்க நவநாள் ஜெபம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, உம்முடைய தூய ஆரோக்கியமான திரு ரத்தம் என்னுடைய நலிவுற்ற உறுப்புகளுக்குள் பாய்வதாக. உம்முடைய தூய ஆரோக்கியமான திருவுடல் என்னுடைய பலவீனமான ஆரோக்கியமற்ற உடலை உருமாற்றுவதாக. உண்மையாகவே இது உமது பரிசுத்த சித்தமானால் ஒரு ஆரோக்கியமான பலனுள்ள வாழ்வு என்னில் பெருக்கெடுத்து ஓடட்டும். ஆமீன். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப திரு இருதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமீன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிறக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணைக்கண் நோக்கி உம் இரக்கத்தை மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் தோண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் படைத்த நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம் என்பது கிடங்க இந்த ஏப்ரல் மாதத்துடைய இந்த 17ஆம் நாள் தாயாம் திரு அவை புனித அனி செத்தூசு என்றவரை நினைவு கூறுகின்றது. இவர் தன்னுடைய வாழ்நாளிலே கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்திருக்கின்றார். பல இன்னல்களை இடையூறுகளை சந்தித்திருக்கின்றார். இயேசு பரிவுள்ளவராக, இயேசு இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த இறை இறக்க இந்த நவநாளுடைய இந்த வல்லமையை நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்விலே உணர்வதற்கும், நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் பரிவுள்ளவராக, சாந்தமுள்ளவராக, கருணை உள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த புனித அனைத்து செத்துசு உணர்ந்து தன்னுடைய வாழ்வின் சாட்சியத்தை பயந்திருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் இந்த காலங்களில் எல்லாம் பார்க்கிறோம். திருத்தூதர் பணியிலிருந்து முதல் சீடர்கள், ஆண்டவருடைய இந்த முதல் சீடர்கள், நம் அப்போஸ்தலருடைய சாட்சிய வாழ்வை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்களிலே. அதுவும் குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே கமாலியல் என்ற ஒரு பரிசேய நல்ல சட்டத்தை நன்கு தெரிகின்றவர். இவர்தான் நம்முடைய சின்னப்பருக்கு, இவர்தான் அந்த யூத சட்டங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தவர் கமாலியல். அந்த அளவுக்கு ஒரு பெயர் போன நல்ல ஒரு மிக சிறந்த ஒரு கல்வியாளர், மிகுந்த நெறியாளர். அவர் இந்த தலைமைச் சங்கத்தை எல்லாம் மக்கள் எல்லாம் பல்வேறு ஒரு குழப்ப நிலையில இருக்கின்றார்கள். இதோ பாருங்கள், நீங்கள் குழம்ப வேண்டாம். ஏதோ தெய்தா என்பவன் ஒரு 700 பேரை கொண்டு ஒரு இயக்கத்தை தொடங்கினான். கடைசி அவன் அழிந்து போனான். அதே போல கலிலேயை சார்ந்த அந்த யூதா என்பவன் கிளர்ச்சி செய்தான், நிறைய மக்களை ஒன்று கூட்டினான். கடைசியில் பாருங்கள், அந்த இயக்கம் என்ன ஆனது? ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. ஆகவே நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த செய்தி என்ன செய்யுங்க, இவரை இந்த அப்போஸ்தலர்களை இயேசு உயிர்த்தார், இயேசு இறந்தார், இயேசு வாழ்வு கொடுக்கிறார் என்று சொல்லக்கூடிய இவர்களை விட்டு விடுங்கள். உண்மையாகவே மனித ரீதியாக வருது என்றால் இது அழிந்து போய்விடும். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே கடவுளுக்குரியவையாக இருந்தால் நிச்சயம் நீங்கள் அதில் போராட வேண்டியிருக்கும். ஆகவே நீங்கள் இந்த செயலை ஆண்டோடமே விட்டுவிடுங்கள் என்று
அந்த கமாலியல் என்ற அந்த யூத ராபி தெளிவாக மக்களிடத்திலே இந்த ஏக்கம் எப்படிப்பட்டது என்பதை ஆண்டோடமே விட்டு விடுங்கள், பாருங்கள், கொஞ்ச நாள் பொறுத்திருங்கள், தன்னாலே அது அழிந்து போகும் என்ற ஒரு கருத்தை அவர்களுக்கு வரலாற்று பூர்வமாக குறிப்பிடுகிறார். அதனால்தான் மக்கள் அமைதியாக அப்படியே சென்று விடுகின்றார்கள். அவருடைய வாழ்விலை பார்க்கிற பொழுது அந்த கடவுளுடைய அந்த வெளிப்பாடு உண்மையிலேயே அது சீடர்கள் தெரிந்து கொண்டார்கள். சீடர்கள் கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் அறிவித்தார்கள். கடவுளுடைய வல்லமையை, இரக்கத்தை, கருணையை, அன்பை இயேசு நமக்காக உயிர்த்திருக்கிறார், இயேசு நமக்கு வாழ்வு கொடுக்கின்றார் என்பதை தங்களுடைய வாழ்க்கையை பெற்றிருக்கின்றார்கள். அதைத்தான் இந்த நட்சத்திரம் கூட பார்க்கிறோம். இயேசுடைய அந்த பகிர்வு உள்ளம், இந்த மக்கள் எல்லாம் ஆயினெல்லாம் ஆடுகள் போல இருக்கிறார்கள், இயேசு பரிவு கொள்கிறார். அதான் இந்த வெள்ளிக்கிழமை இன்றைக்கு இறை இறக்க அந்த நவநாளை ஜபிக்கிறோம் என்றால் இயேசு நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார். பரிவோடும் அன்போடும் இரக்கத்தோடும் கருணையோடு நம்மை வழிநடத்துகிறார். அத்தகைய ஒரு பரிவு தான் இன்றைக்கு இயேசுடைய இந்த இறை இறக்க இந்த நவநாளை இன்றைக்கு ஜெயிப்பின் வழியாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகள், இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நிச்சயம் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இந்த இறை இறக்க நவநாளிலே நாம் வேண்டுகின்ற காரியங்கள் நிச்சயம் நடக்கும். அதைத்தான் பார்க்கிறோம். 5 அப்பங்கள் 2 மீன்கள் ஒரு சிறுவனத்தில் இருக்கிற என்று சொல்கிற பொழுது கொண்டு வாருங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் கொடுக்கிறார். மீதம் 12 கூடைகளே, 12 கூடைகளே 12 அப்போஸ்தலர்கள், 12 கூடைகள், 12 அப்போஸ்தலர்களுடைய அதனுடைய அடையாளமாக அவரிடத்திலே அந்த இறை வார்த்தை வருகின்றது. அதை எல்லா மக்களுக்கும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எல்லா மக்களுமே கடவுளை நம்புகின்றார்கள். எல்லா மக்களுமே கிறிஸ்துவனுடைய ஒரு ஏக்கமாக மாறுகிறார்கள். நம்முடைய கிறிஸ்து வாழ்வு என்பது ஒரு ஏக்கம், ஒரு நிலைக்கு நாம் கடந்து போவது. மனித வாழ்க்கையில சொல்லுவார்கள், நாம் கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் சிலுவையில் சொல்லுவார், கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நியாயங்களுக்கும் நீங்கள் நல்ல ஒரு தீர்வு காண வேண்டும் என்றால் நிச்சயம் அது கிடைக்காது. போராட வேண்டாம், மாறாக கடந்து போகுங்கள். இந்த உலகத்துல அது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு அமைதியை தரும். ஒரு மனிதரை கலங்க வைக்க வேண்டும் என்றால் ஒரு வார்த்தை போதும். ஒரு மனிதருக்கு இன்றைக்கு சந்தோஷமாகப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு வார்த்தை போதும். இந்த மனிதனுடைய உள்ளத்திலே இன்றைக்கு பல்வேறு தேவைகள், இன்றைக்கு அந்த ஒரு வார்த்தை போதும். ஒருவனை உயர வைக்கும், ஒருவனை தாழ்ந்து போக வைக்கும். அப்போ அத்தை ஒரு வார்த்தை தான் இந்த கடவுளுடைய வார்த்தை, அந்த இறை வார்த்தை. கடவுள் நம்மோடு பேசுகின்றார், நமக்கு வாழ்வு கொடுக்கின்ற அந்த வார்த்தையை, அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், உனக்கு என் இரக்கத்தை தருகின்றேன், இயேசுவின் மீது நான் நம்பிக்கை கொள்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கை உணர்வு தான் இந்த இறை இறக்க இந்த நவநாள் வழியாக இன்றைக்கு அநேக அற்புதங்கள், அநேக புதுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டுடைய கரங்களிலே இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு போர்க்குழப்பங்கள், இன்றைக்கு அமைதியில்லாத தன்மைகள், 2026ஆம் ஆண்டை என்னுடைய திருத்தந்தை லியோ போட்டினவர்கள் நமக்கு புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய இந்த யூபிலி ஆண்டு 800வது ஆண்டு ஒரு அமைதி நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் என்று அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு பல சவால்கள், பல போராட்டங்கள், பல குளறுபடிகள், பல பிரச்சனைகள் இன்றைக்கு நாடுகளுக்கிடையே, இன்றைக்கு சமூகத்துக்கிடையே, இன்றைக்கு குடும்பத்துக்கிடையே இன்றைக்கு பல போராட்டங்கள். ஆண்டவர் நிச்சயம் பிரான்சிஸ் அசிசியார் வழியாக நிச்சயம் நமக்கு அமைதியை கொடுப்பார். பணம், பதவி, பட்டமோ அது ஒரு மனிதனுக்கு நிறைவை தராது. மாறாக அந்த ஒரு எளிமை, இந்த ஜப வாழ்வு, அருள் வாழ்வு, இந்த ஆண்டவர் இயேசு அந்த பகிர்ந்து கொடுத்த அந்த உள்ளம் போல இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலும் தாராள உள்ளத்தோடு அன்பையும் இரக்கத்தையும் பகிர்ந்து நாம் வாழ ஜபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த வெள்ளிக்கிழமையிலே இந்த இறை இறக்க நவநாளை ஜபிக்கிற எங்கள் உள்ளங்களிலே நம்முடைய இறை ஆசி தருவீராக. கலங்கி போயிருக்கிற உள்ளங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பீராக. அச்சத்தோடு இருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக. இதோ இந்த தேர்வு எழுதி தங்களுடைய ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாய் இந்த யூடியூப்ல ஜெயிக்கிற அநேக குடும்பத்தார் தங்களுடைய குடும்ப சமாதானத்திற்காக, குடும்ப வாழ்வுக்காக, ஆசீர்வாதத்துக்காக ஒப்புக் கொடுக்கிற அநேக பேரை நிறைவாய் ஆசீர்வதித்து இந்த நாள் ஒரு இனிய நாளாக எல்லா மக்களுக்குமே அமைதியும், அன்பும், உறவும், பரிவும், இரக்கமும் கொண்டவர்களாக வாழ தேவையான எல்லா ஆசிரியர் நலன்களும் நிறைவாய் தந்து தூய பிரான்சிஸ் அசிசியாருடைய அந்த அமைதி எல்லா உலகத்தையும் இன்றைக்கு எல்லாரையும் ஒன்றிணைக்க, இன்றைக்கு வெறுப்பல்ல, பகை அல்ல, இன்றைக்கு பாதிப்பல்ல, மாறாக எல்லாம் அமைதி நிறைந்த அந்த வாழ்வை நோக்கி ஒவ்வொருவருமே உயிர்த்த கிறிஸ்துவால் உங்களுக்கு அமைதி உண்டாகு என்ற ஒரு சீடர்களை பலப்படுத்தி நற்செய்தி அறிவிக்க அவர்களை பயன்படுத்தியது போல இன்றைக்கு இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் வாஞ்சியோடு கடவுளுடைய அன்பால், கடவுளுடைய இரக்கத்தால் நிரப்பப்பட இன்றைக்கு குடும்பத்திலே வேண்டுகின்றவர்கள், விண்ணப்பிக்கின்றவர்கள் அனைவருக்குமே தேவரீர் இந்த இறை இறக்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்குமே அன்பையும் இரக்கத்தையும் அமைதியும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.